அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற சமையல் குறிப்பு, வீட்லயே நம்ம கோதுமை மாவை பயன்படுத்தி பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். இதற்கு தேவையான பொருட்கள் 250 கிராம் கோதுமை மாவு, 4 முட்டைகள், தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய் வந்து நீங்கள் ஆலிவ் ஆயில் அப்படி இல்லைன்னா சாதாரண நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெப்பர், மிளகை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு சீஸ் எடுத்துக்கோங்க, உப்பு, அப்புறம் இது வந்து இட்டாலியன் மிக்ஸ்ட் ஹெர்ப். இதில் தைம், ரோஸ்மெரி, ஒரெகானோ, பேசில் இதெல்லாமே இருக்குது. இது நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு க்ளீன் பால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கோதுமை மாவை போட்டுக்கோங்க. உங்கள் கோதுமை மாவில் நிறைய இந்த நல்லா அதாவது ஃபைனாக இல்லைன்னா நீங்கள் சளிச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ நான் வந்து 2 எக்கை உடச்சி ஊற்றிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த எக் எல்லா பக்கமும் படணும். அதாவது தண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஊற்றக்கூடாது. ஒன்லி அந்த எக்கை வச்சு மட்டுமே நல்லா மாவை வந்து கட்டியாக, அதாவது கொஞ்சம் பிசைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் வந்து நல்ல மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னொரு எக்கை உடச்சி ஊற்றிக்கிடலாம். பட் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. ஆக்சுவலி 250 கிராம் கோதுமை மாவுக்கு 2 எக்கு தாராளமாக போதும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் டைட்டாக இருக்கும். உங்கள் கையில் ஆக்சுவலி நீங்கள் வந்து கண்டிப்பாக பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க. நீங்கள் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணாதான் இது பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம அதாவது நம்ம சப்பாத்தி பண்ணுவோம் இல்லை உருட்டுவோம் இல்லை, அது வந்து இதுக்கு வந்து சரிப்பட்டு வராது. இப்படி நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இப்படி பிசையும் போது அது வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போல்லாம் வெளியில் கிடைக்கிற பாஸ்தா வந்து லோக்கலாக கிடைக்கிறது வந்து மைதாவில் பண்ணதான் கிடைக்கிறது. நீங்கள் வந்து வீட்டிலேயே நம்ம பண்ணலாம், அழகாக பண்ணலாம். சப்பாத்தி போடுற டைம் தான் இதுக்கும் ஆகும். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு கண்டெய்னரில், பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு டைட்டாக மூடி வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் இதை ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க. இப்போ வந்து நான் இங்கே தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிட்டு. இப்போ பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்கும், அதே சமயத்தில் டைட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பிளாட்ஃபார்மை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பிளாட்ஃபார்மையே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அப்புறம் வந்து மேலே உங்களால் எவ்வளோ மாவு நல்லா போட்டு அது வந்து உங்களுக்கு ஒரு ஷீட்டு மாதிரி வரணும். ஒட்டாமல், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவு 2 பக்கமும் போட்டு நல்லா நீட்டாக, அதாவது ஸ்டிக்கி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா பெருசாக. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் திக்கு. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதோட விட்த் வந்து இப்படி இருக்கணும். கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து எல்லா பக்கமும் இந்த பாருங்கள், இப்படி நான் மடித்து மாவு போட்டு பண்ணாதான் நீங்கள் வந்து இதை ஈஸியாக கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா பாஸ்தாவும் ஒட்டாமல் வரும். அதுக்காக இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். ஆனால் நீங்கள் பண்ணி முடிச்சோன்னு நினைப்பீங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. வெளியில் கிடைக்கக்கூடிய அந்த மைதாவால் யூஸ் பண்ணப்பட்ட அந்த மாவை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் வீட்டிலேயே கோதுமை யூஸ் பண்ணி சூப்பராக பாஸ்தா பண்ணிடலாம். இப்போ பாருங்க, 2 எட்ஜையும் கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான நைஃப் எடுத்து உங்களுக்கு எப்படி சின்னதாக வேணால் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் நல்லாயிருக்கும் என்றைக்குமே. இப்படி நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாவு அதிகமாக போடுறதுனால நீங்கள் நினைக்கலாம் இப்படி கட் பண்ணும்போது ஒட்டிருமோன்னு. நீங்கள் கவலையே பட வேண்டாம், ரொம்ப சூப்பராக அது வந்து கட் ஆகும், ஒட்டவே ஒட்டாது. இப்போ வந்து இங்கே பாருங்கள்,
இப்படி நல்லா இப்படி இப்படி இப்ப எடுத்து விட்டுருங்க. நல்லா ரிப்பன் ஒண்ணு ரிப்பன் மாதிரி வந்துரும் பாருங்க. நான் இது கொஞ்சம் அகலம் கொஞ்சம் கூடியிருக்கு. உங்களுக்கு குறைக்கணும்னா குறைச்சுக்கிடலாம். பட் இந்த மாதிரி பண்றது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நல்லா இருக்கும் சாப்பிட. அப்புறம் வந்து இந்த குட்டி குட்டி உங்கள்ட்ட இந்த அதோட எட்ஜ வந்து நான் பாருங்க பட்டர்ஃப்ளை பாஸ்தா பண்ணுனேன் பாருங்க. போ பாஸ்தா எப்படி 2 ஒரு குட்டி ஃபோர்க் எடுத்து 2 பக்கமும் பண்ணிட்டு நான் பண்ற மாதிரியே பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 2 எட்ஜையும் பிடிச்சு விட்டுருங்க. சாரி அந்த மிடில்ல. இப்படி நீங்க இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவங்க விளையாண்டுக்கிட்டே எடுத்து சாப்பிடுவாங்க. அப்புறம் இதுல வந்து கோதுமை மாவும், முட்டையும் இருக்கு. அதனால ஹெல்த்தி தான். இப்போ வந்து நான் இங்க வந்து தண்ணி சூடு பண்ண வச்சிருக்கிறேன். 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் அல்லது நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் ஊத்திக்கோங்க. நல்லா பாயில் ஆகுற டைம் தான் நீங்க சால்ட்டும், உப்பும் இது வந்து இப்ப நான் வந்து தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்ப நம்ம வெட்டி வச்சிருக்கிற பாஸ்தாவ உள்ள போட்டுறலாம். இது வந்து ரொம்ப குயிக்கா வெந்துரும். நீங்க வந்து போட்டுட்டு எங்கேயும் போயிறாதீங்க. பக்கத்திலேயே நில்லுங்க. ரொம்ப சீக்கிரம் பாருங்க. இவ்ளோ அழகா வந்துட்டு ஒரு 2, 3 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப நேரம் ஆகாது. இங்க பாருங்க நம்ம பட்டர்ஃப்ளை பாஸ்தாலாம் எவ்ளோ அழகா வந்திருக்கு பாருங்க. போ பாஸ்தா. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இத கண்டிப்பா ஈஸியா ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் பண்ணணும்னா நீங்க பண்ணிக்கலாம். நான் என்னோட நெறைய வீடியோஸ்ல நான் பாஸ்தாக்குள்ள சாஸ் பண்ணியிருக்கேன். நீங்க அத பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் பிளெயின் சீஸ் பாஸ்தா தான் பண்ணியிருக்கேன். இப்படி நீங்க ஒரு பெரிய வடிகட்டியில வடிகட்டி உடனே வடிகட்டிறணும். இது ரொம்ப நேரம் நீங்க குக் பண்ணக்கூடாது. 4 நிமிஷம், 5 நிமிஷம் தான் ஆகும். லைட்டா ஆயில் மேல போட்டுக்கோங்க. ஏன்னா, அது வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாம இருக்கிறதுக்காக லைட்டா போட்டுக்கோங்க. இப்போ இன்னொன்னு இத சுட சுட சாப்பிட்டா தான் என்ஜாயா இருக்கும். இது வந்து 1 பெர்சன் சாப்பிடுற அளவு. ஒரு நல்லா சாப்பிடுற 1 பெர்சனுக்காக இது நான் பண்ணியிருக்கேன். மேல லைட்டா சால்ட்டும், பெப்பரும் தூவிக்கோங்க. அப்புறம் உங்கட்ட வந்து எந்த சீஸ் இருக்கோ நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலி சுட சுட சாப்பிடும்போது ரியலி ஹெவன் யம்மியா இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நான் லைட்டா ஹெர்பு அந்த மிக்ஸ்டு இட்டாலியன் ஹெர்பு மேல போட்டிருக்கேன். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விளையாண்டுக்கிட்டே அவங்க சாப்பிடுவாங்க. நூடுல்ஸ விட இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நீங்க நூடுல்ஸ் வெளியில இருந்து வாங்கி குடுக்காம, இப்படியே நீங்க டக்குன்னு உடனே நம்ம வீட்ல ஈஸியா பண்ணலாம். இந்த மாவ நீங்க ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்கன்னா, அப்பப்ப எடுத்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி பண்றோம், அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப நான் மேல சீஸ மேல கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். இப்பொழுது சுவையான பாஸ்தா ரெடி ஆயிட்டு.